வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சகோதர சகோதரி, குறிப்பா நீட்டு படிக்கக்கூடிய என் குடும்பத்தின் உறவுகள், பிள்ளைகள், ஆணாயாலும் பெண் பிள்ளையானாலும் உங்களுக்கு தான் இந்த பதிவு. தயவு செய்து கவனமா கேளுங்க. தாவேக அரசு நீட் என்ற சொல் பிஜேபி நீக்க வேண்டும் என்று வாய் திறந்து பேசவே சட்டசபையில் பயப்படுறாங்க. குறிப்பா மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் பிஜேபின்னு பேரு சொன்னாலும் ஏன்னா நடுங்கிறாரு. நான் நேற்று லைவ்ல பார்த்தேன். நிறுத்துங்க அப்படி கையெல்லாம் இப்படி விரைக்குது அவருக்கு. ஏன் அவ்வளவு பயம்? மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களே, அரசியல் கட்சிகள் பேர் சொல்வதற்கு கூட தாவேகா கட்சிக்கு பயம் உண்டாகுதுன்னா அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. தேவையில்லாத கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு இருக்க தகுதியற்றது. ஏன் இந்த தகுதியற்றதுன்னு சொல்றேன்னா, மரியாதைக்குரிய திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் நீட்டை பத்தி ஒரு கொஞ்சம் அப்படியே டிஸ்கஷன் போட்டார். என்ன பேர் நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு. அனிதாவுடைய விஷயத்தை தான் ஆரம்பிக்கும் போது மரியாதைக்குரிய கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் நம்ம சகோதரர் எழுந்திருச்சு, எங்க பொன்மனச்செல்வன் தலைவர் கார் போகாத இடத்திலும் எங்கள் தலைவரின் கால் போயது அப்படின்னு டயலாக் அடிக்கிறார். ராஜ்மோகன் அவர்களே, டயலாக் எல்லாம் அடிக்காதீங்க. என்ன அனிதாவுக்கு போனீங்க, அது அரசியல். நீங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்று உங்க தலைவருடைய கார் போகாத இடத்துல தலைவருடைய கால் போனது. இப்ப நான் கேட்கறது, ஏன் அந்த கார் போகாத இடத்துல உங்க தலைவருடைய கால் போல? அதுக்கப்புறம் எத்தனை பேர் மரணம் ஆனாங்க? ஏன் போல? ஏன் உங்க தலைவர் கால் இப்ப போகாதா, பேசாதா, தரையில அமர முடியாதா? முதல்வர்னா என்ன கடவுளா? இல்ல சார், அவரும் மனுஷன். அதுக்கப்புறமா திருப்பி எலெக்ஷன் வரும்ல, அந்த சமயத்துல கதவசனம் எல்லாம் பேசணும்ல. அப்போ அந்த கதவசனம் பேசுறதுக்கு, சினிமா டைலாக் பேசுறதுக்கு எல்லாம் இது போல வீடுங்களுக்கு போய் உங்க தலைவருடைய கால் தரையில இருந்து உட்காரணும். ஏன் உட்காரல? அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தகுதியே இல்லாத கட்சி தாவேகா. அப்புறம் பிஜேபி பத்தி பேச ஏன் அவ்வளவு பயம்? கையெல்லாம் இப்படி நடுங்குது உங்களுக்கு. அவ்வளவு பயமா? பாத்திருங்க தமிழ்நாடு நாஸ்தி.